வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்ஏ 2025 கவுன்சிலிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் கோட்டாவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட என்டையர் ப்ராசஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து நீங்கள் காலேஜ் போகிற வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +2 கம்ப்ளீட் பண்ண நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி டிஎன்ஏ கவுன்சிலிங் தான். ஆனால் எல்லாருமே ஒரு குழப்பத்தோடவே இருப்பீங்க. நமக்கு கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சிடுமா கிடைக்காதா, இல்லை முன்னாடியே காலேஜில் அட்மிஷன் போட்டுடலாமா நல்ல காலேஜாக பார்த்து அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே எல்லாரும் மைண்டுமே ஓடிட்டுருக்கோம். மே 9 ரிசல்ட் வந்துடும். அதாவது +2 ரிசல்ட்டு மே 9 வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாகவே இருக்கும். கட் ஆஃப் ஹையாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நான் இங்கே படிக்க போகிறேன்டா, இங்கே அட்மிஷன் போட்டுட்டேன்டா, நான் சென்னையில் போய் படிக்க போகிறேன், கோயம்புத்தூரில் போய் படிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பதட்டத்தோடவே இருப்பீங்க. நம்மளும் போய் சேர்ந்துடலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா கவுன்சிலிங்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடவே இருப்பீங்க. அவங்களாம் அப்படி சொல்லியே நீங்கள் நல்லா இருக்க உங்களையுமே ஒரு குழப்பத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், அதுவும் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சா எந்த குழப்பமும் வேண்டாம், பயப்படவே வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களுக்கு இந்த 2025 ஒரு நல்ல கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு இருக்குது. ஸோ பொறுமையாக இருங்க, அவசரம் வேண்டாம். ஃபஸ்ட்டு மே 9 ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரிசல்ட் கரெக்டாக ஒரு வாரத்திலேயே டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா யார் நடத்துவாங்க அப்படின்னா டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்க தான், அதாவது தொழில்நுட்ப கல்வி இயக்கம் இவங்க தான் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்ஏ பாலிடெக்னிக் அதுக்கப்புறம் டிஎன்எல்இஏன்னு சொல்லக்கூடிய லேட்டர் என்ட்ரியில் டேரெக்டாக செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டிஎன்ஏ நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கை எங்கே போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை, வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுலேருந்து காலேஜை சூஸ் பண்ணுறது வரைக்கும் வீட்டில் இருந்தே பண்ண போகிறீங்க. ரிசல்ட் வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்களே ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்துடும், நமக்கு எப்போன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்போ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் வந்துடும். டிஎன்ஏ 2025 ரேண்டம் நம்பர் அப்ளை பண்ண எல்லாருக்குமே யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரேண்டம் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெயினான விஷயமே இந்த ரேங்க் லிஸ்ட் தான். அதாவது நீங்கள் ப்ரைவேட்டில் படிச்சிருக்கலாம், கவர்மெண்ட்டில் படிச்சிருக்கலாம், சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கலாம் அப்படின்லாம் பிரிக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு எல்லாருக்குமே ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டுருவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் தான் உங்களோட ஆப்ஷனையே தீர்மானிக்க போகுது. அதாவது ஹை கட் ஆஃப்லேருந்து லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் 200லேருந்து கடைசி 77.5 வரைக்குமே எல்லா கட் ஆஃப்க்குமே ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க, ரேண்டம் நம்பர் வரப்போகுது, ரேங்க் லிஸ்ட்டு வரப்போகுது. அடுத்து கவுன்சிலிங் எப்போ யாருக்கு முதல்ல கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அந்த மாணவர்களுக்கு தான் முதல்ல கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட் லேபிள் இவங்களுக்கு முதல்ல கவுன்சிலிங் நடக்கும். அடுத்து இதே போலவே 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள், அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட்டு வரும். இதெல்லாம் தனி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்கு வெளியாகும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் கேட்டகரிக்கு, அதாவது 7.5 அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா
இது வந்து ஜென்ரல் ரேங்க். இதுதான் வந்து மெயினே. அதாவது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், இப்படின்லாம் வந்து 7.5 மாணவர்கள் இப்படிலாம் எதையுமே பிரிக்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமாக 1வது ரேங்க்லேருந்து கடைசி ரேங்க் வரைக்கும் இந்த ஜென்ரல் ரேங்கில் வந்துடும். அதாவது 1 முதல் போன வருடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து 1,97,601வது ரேங்க் வரைக்கும் கடைசி ரேங்க் வரைக்கும் ஜென்ரல் ரேங்கில் வந்து வெளியிட்டுருவாங்க. உங்களோட காலேஜை தீர்மானிக்க போகிறதே இந்த ரேங்க் லிஸ்ட்டு தான். நான் சொல்கிறது ஓரளவாச்சும் புரியுதா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் வரும், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் எப்படி நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எந்த காலேஜாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கல்லூரிகளில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை வந்து எவ்வளவு கவுண்டிங்னாலும், அதாவது அன்லிமிட்டடாக நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். சிஎஸ்ஆர் இருக்கட்டும், ஐடி, ஏஎம்எல், ஏஐடிஎஸ், EEC இப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பிடிச்ச காலேஜை நீங்கள் எப்படி வேணாலும் சாய்ஸில் வச்சுக்கலாம். அடுத்து கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டாக நடக்கும். அதாவது ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3ன்னு இப்படி 3 ரவுண்டாக பிரிச்சிருவாங்க. நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு ரவுண்டுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களோட கட் ஆஃபை பொறுத்து ஏதோ ஒரு ரவுண்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. போன வருடம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரு ரவுண்டு 1 200லேருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்டு 1ல் வந்தாங்க. ரேங்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ரேங்க்லேருந்து 26,654வது ரேங்க் வரைக்கும் ரவுண்டு 1ல் வந்தாங்க. அடுத்து ரவுண்ட் 2ல் 178 முதல் 142 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்டு 2ல் வந்தாங்க. ரேங்குன்னு பார்த்தீங்கன்னா 26,655 ரேங்க்லேருந்து 1,04,602வது ரேங்க் வரைக்கும் ரவுண்டு 2ல் வந்தாங்க. ரவுண்டு 3யை பொறுத்த வரைக்கும் 141வது கட் ஆஃப்லேருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் ரவுண்டு 3ல் வந்தாங்க. ரவுண்டு 3ல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1,04,603 முதல் 1,97,601 அதாவது கடைசி ரேங்க் வரைக்கும் ரவுண்டு 3ல் வந்தாங்க. இதே போல் பிரிச்சுடுவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே வந்து போயிடுவீங்க, ஏதோ ஒரு ரவுண்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இது வரைக்குமே இப்படி தான் வந்து கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்துச்சு. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு முடியும். அடுத்து 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் வந்து ரவுண்டு 1லேயும் வருவாங்க, ரவுண்டு 2லேயும் வருவாங்க, ரவுண்டு 3லேயும் வருவாங்க. 3 ரவுண்ட்லேயுமே வருவாங்க. பட் அவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடக்கும். இது ஜென்ரலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு தனியாகவே ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். அவங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அதாவது ஜென்ரலையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க, 7.5லையும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு எதில் கிடைக்குதோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணிவிட்டு போகலாம். இந்த 7.5 ரிசர்வேஷன்னால, அதாவது 7.5 இடஒதுக்கீடுனால பல மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பயனடைகிறாங்க. அதாவது 7.5லையும் ஜென்ரல்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. 7.5ல் கிடச்சிச்சின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதாவது காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, எல்லா ஃபீஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஜென்ரலில் கிடச்சா வந்து பணம் கட்டி படிப்பாங்க. மெயினாக மாணவர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் ப்ரைவேட்டில் சேர்றது, மேனேஜ்மெண்ட்டில் சேர்றது, டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்றது, இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முதல் பட்டதாரின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் கிராஜுவேட்டு, அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா, அப்புறம் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபா, அப்புறம் SC, SC, ST இவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வேணும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி TNEA கவுன்சிலிங் தான். இது எதுவுமே வேணாம் அப்படின்னா ஓகே, நீங்கள் போய் எங்கே வேணால் சேர்ந்துக்கலாம். என்னென்ன மாதிரியானா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு 25,000 தராங்க, தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா மாதம் மாதம் வருது, புதுமை பெண் திட்டத்தின் கீழே 1000 ரூபா வருது, SC, SCA, ST இவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கிடைக்கிது. அதெல்லாம் வந்து இந்த கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கலாம். தனியாக நீங்கள் ப்ரைவேட்டில் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஸ்காலர்ஷிப், எனக்கு காசு இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, நான் பிடிச்ச காலேஜில் பிடிச்ச படிப்பு படிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து கவலையப்படாமல் போய் சேர்ந்துக்கலாம். சீட்டு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ரிசர்வேஷன் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து ரிசர்வேஷன் இருக்குது. அதாவது OCக்கு 31%, BCக்கு 26.5%, BCMக்கு 3.5%, MBCக்கு 20%, SCக்கு 15%, SCAக்கு 3%, STக்கு 1%. இது மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது OC அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி. இதில் வந்து நீங்கள் BCயாக இருந்தாலும், MBCயாக இருந்தாலும், SCயாக இருந்தாலும், STயாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அந்த OCலையும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அது வந்து பொதுப்பிரிவு, அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம்.
இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா டிஎன்இஏ கவுன்சிலிங்கை பற்றி? ஒன்றுமே இல்லைங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவுன்சிலிங்க்கு சென்னைக்கு வந்துடுவாங்க. சென்னைக்கு கிளம்பி வர வேண்டியது இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக தேவையில்லை. நீங்கள் உங்கள் இடத்துலையே இருந்து உங்களோட சாய்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கும் பயப்படாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி காலேஜை வந்து ஃபஸ்ட்டில் வைக்கிறது, எந்த மாதிரி கோர்ஸை முதல்ல வைக்கிறது போன்ற அனைத்து தகவலையும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின தெளிவு இல்லாமல் நம்மளோட கிராமத்து மாணவர்கள் எவ்வளவோ பேர் தனக்கு தெரியாதவங்க கிட்ட அவங்களோட சாய்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்கிறது, அதாவது நெட் சென்டரில் போய் ஃபில் பண்ண சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸை வந்து பண்ணித்தர சொல்கிறது, எங்கள் மாமா இருக்காரு மாமா பண்ணி தந்துடுவார் அப்படின்னு சொல்கிறது, இப்படிலாம் நிறையா பேர் இருக்காங்க. இப்படி பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா உங்களுக்கான விருப்பம் வந்து அங்கே வந்து இல்லாமல் போயிடுது. அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அவங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ் இதை வந்து பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தெளிவு வரும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப ஈஸி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகள் பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.